Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து VBA part 199ல என்ன கான்செப்ட் பார்க்க போறோம் அப்படினா ஒரு பர்టిక్యులர் ஷீட்ல இருக்கிற டேட்டாவை another ஷீட்டுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். அது வந்து எப்படினா டிரான்ஸ்போஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். பேசிக்கா நம்ம வந்து எக்ஸல்ல வந்து காப்பி பண்ணி ஒரு டேட்டாவை வந்து டிரான்ஸ்போஸ் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம் மேனுவலா. ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஏரியாவை நான் காப்பி பண்றேன். காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல எனக்கு வேணும் அப்படினா நான் இப்போ கிளிக் பண்ணிக்கிட்டு இங்க ரைட் கிளிக் ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இங்க இந்த ஸ்பேஸ் டு ஸ்பெஷல் இருக்குங்களா, இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டிரான்ஸ்போஸ் ஆப்ஷன் வந்து இங்க இருக்கு. ஓகேங்களா? இங்க வந்து நம்ம இந்த டிரான்ஸ்போஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம கிளிக் பண்ணி இப்படி நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதர்வைஸ் அன்டூ பண்ணிக்கிட்டு இந்த செலெக்ஷன் மோட்ல இப்போ எங்க வேணுமோ அங்க வந்து நான் ஆல்ட் கண்ட்ரோல் V கொடுத்தேன்னா எனக்கு இந்த விண்டோ வரும். இங்க வந்து டிரான்ஸ்போஸ் கொடுத்தோம் அப்படின்னா இங்க ஃபார்மேட் வித் டிரான்ஸ்போஸ் கொடுக்கலாம். அகைன் வந்து ஆல்ட் கண்ட்ரோல் V கொடுக்குறேன். ஃபார்மேட் மட்டும் ஃபர்ஸ்ட் நமக்கு டிரான்ஸ்போஸ் ஆயிடுச்சு. இப்போ வேல்யூஸ் இங்க வந்து டிரான்ஸ்போஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வந்து நமக்கு டிரான்ஸ்போஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ இதே ஆக்டிவிட்டியை நம்ம ஆட்டோமேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த மேக்ரோ பட்டனை கிளிக் பண்ணா எனக்கு another ஷீட்டுக்கு வந்து இது டிரான்ஸ்போஸ் ஆகி எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ பாருங்க, இந்த ஷீட் 1ல வந்து நம்ம கிட்ட few நேம்ஸ் இருக்கு. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஷீட் 2, ஷீட் 3, ஷீட் 4க்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். இப்போ பாருங்க, இந்த மேக்ரோ பட்டனை வந்து நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே ஆல் டேட்டா டிரான்ஸ்போஸ்டுன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மெசேஜ் பாக்ஸ் வருது. ஓகே பண்றேன். இப்போ போயிட்டு நம்ம ஷீட் 2ல செக் பண்றோம், டிரான்ஸ்போஸ் ஆயிடுச்சு. அட் த சேம் டைம் அந்த வேல்யூஸை வந்து கன்வெர்ட் பண்ணிடுச்சு, ஃபார்மேட் அப்ளை பண்ணிடுச்சு. வேல்யூ வந்து நமக்கு வெர்டிகலா இருந்தது, ஹரிசாண்டல்ல நமக்கு டிரான்ஸ்போஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி ஷீட் 3லயும் வந்து நமக்கு டேட்டா டிரான்ஸ்போஸ் ஆயிருக்கு, ஷீட் 4லயும் டிரான்ஸ்போஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம வந்து சிம்பிளா வந்து ஆட்டோமேட் பண்ணிட்டோம். சிம்பிள் தான். நம்ம நார்மலா ஆல்ரெடி வந்து காப்பி பேஸ்ட் மெத்தட் வந்து நம்ம பார்த்துருக்குறோம். இதை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இந்த டிரான்ஸ்போஸ் ஆன டேட்டாவை நம்ம இப்போ வந்து நியூவா கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி இருக்கிற டேட்டா செட்டை வந்து டெலீட் பண்ணிக்கிறேன் எல்லா ஷீட்லயும். நம்ம நார்மலா காப்பி பேஸ்ட் பண்ணிருப்போம். அதுல வந்து நம்ம இந்த டிரான்ஸ்போஸ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண போறோம். அவ்வளவுதான், வேற இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? இப்போ நான் டெவலப்பர் டேப்ல விஷுவல் பேசிக் போறேன். இங்க வந்து நம்ம ஆல்ரெடி கோட் கிரியேட் பண்ணிருக்கோம். நான் வந்து இன்சர்ட்ல போயிட்டு ஒரு மாடியூல் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். மாடியூல் 2ல தான் இப்போ நம்ம கிரியேட் பண்ண போறோம். இங்க வந்து என்னோட சப் ப்ரொசீஜர் நேம் வந்து காப்பி டிரான்ஸ்போஸ் சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? மேக்ரோ நேமு. இப்போ இதுல வந்து நான் few ஒர்க் ஷீட் வேரியபிள் வந்து நான் டிக்ளேர் பண்ண போறேன். எதுக்குன்னா நான் ஆப்ஜெக்ட் செட் பண்ணணும் இந்த ஒவ்வொரு ஒர்க் ஷீட்டுக்கும். ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3, ஷீட் 4 as ஒர்க் ஷீட். டேட்டா டைப்ல வந்து நான் என்ன பண்றேன், இந்த வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி dim last row as long data டைப்ல ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இந்த ஒர்க் ஷீட் வேரியபிள் எதுக்கு நம்ம டிக்ளேர் பண்ணிருக்கோம் அப்படின்னா, நம்ம அது இல்லாமலும் பண்ண முடியும். நம்ம எதுக்காக நம்ம இந்த ஒர்க் ஷீட் இது டிக்ளேர் பண்ணிருக்கோம்னா, இந்த 4 ஒர்க் ஷீட்டுக்கு நான் வந்து ஆப்ஜெக்ட் செட் பண்ண போறேன். எதுக்காக நம்ம ஆப்ஜெக்ட் செட் பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம ஆப்ஜெக்ட் செட் பண்ணாம நம்ம ரேஞ்ச் கொடுக்கலாம். கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு டைமும் அந்த ஷீட்டை ஆக்டிவேட் பண்ணிட்டு தான் நம்ம போயிட்டு பேஸ்ட் பண்ண முடியும். நம்ம ஷீட் 2 வந்து ஆக்டிவேட் பண்ணணும், அதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணணும். அகைன் வந்து ஷீட் 3 ஆக்டிவேட் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் பண்ணணும். மறுபடியும் நம்ம பேக்ல ஷீட் 1க்கு போகணும்னா நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் ஒவ்வொரு டைமும். ஸோ நம்ம ஆக்டிவேட் பண்ணாமலே ஆப்ஜெக்ட் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா டைரெக்டாக நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஷீட்ல நம்மளோட ஈவெண்ட் நடக்கும். அது அப்படியே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த 3 ஷீட்டுக்கு நம்ம ஆக்டிவேஷனே பண்ணாமல் டைரெக்டாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இங்க வந்து ஆப்ஜெக்ட் செட் பண்றேன். செட் என்னோட sh1 இருக்கு இல்லைங்களா, இங்க வந்து பாத்தீங்கன்னா திஸ் ஒர்க் புக். இங்க நம்ம கோடு கிரியேட் பண்றோம் பாத்தீங்களா, இதுதான் திஸ் ஒர்க் புக்னு சொல்றோம். எங்க நம்ம கோடு கிரியேட் பண்றோமோ அதுதான் திஸ் ஒர்க் புக். இப்போ ஷீட்ஸ் ஆஃப் திஸ் ஒர்க் புக் டாட் ஷீட்ஸ் ஆஃப் என்னோட ஷீட் 1 அப்படின்ற ஷீட் நேமை நான் அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ ஒன்ஸ் அசைன் பண்ணதுக்கு அப்புறம் இதை அப்படியே நான் காப்பி பண்ணி 4 டைம்ஸ் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன்.
பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள் ஷீட் 2 இருக்குங்களா, இந்த வேரியபிள் இங்கே வந்து 2, இங்கே வந்து ஷீட் 3, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா SH3, இங்கே SH4, இங்கே வந்து ஷீட் 4. ஸோ 4 ஷீட்டுக்கும் நம்ம ஆப்ஜெக்ட் செட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. இப்போ லாஸ்ட்டு ரோ அப்படின்ற வேரியபிளில் என்னோட ஷீட் 1 இருக்குங்களா, ஷீட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் ஏ காலமை பேஸ் பண்ணி நான் ரோஸ் கவுண்ட் எடுக்கிறேன். ஓகேங்களா. ரோஸ் டாட் கவுண்ட்டு டாட் எண்டு எக்ஸ்எல்எஃப் டாட் ரோ. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஷீட் 1ல் ஏ காலமை பேஸ் பண்ணி லாஸ்ட் வேல்யூ எதுன்னு ஃபைண்ட் பண்ணி அதோட ரோ இண்டெக்ஸ் எடுத்து வந்து எனக்கு இங்கே ஸ்டோர் பண்ணிடும் இந்த லாஸ்ட் ரோ அப்படின்ற வேரியபிளில். ஓகேங்களா. இப்போ ஷீட் 1ல் டாட் ரேஞ்ச் ஆஃப் A1ல் இருந்து ஏ காலமில் என்டையர் ஏ காலமில் கன்கார்டினேட் யூஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு ரோ வரைக்கும் நான் காப்பி பண்ணுறேன். டாட் காப்பி. தட் மீன்ஸ் எனக்கு என்ன ஆகும்னா A1ல் இருந்து இந்த என்டையர் ஏ காலமில் லாஸ்ட் ரோங்கிறது வந்து 7th ரோ. ஸோ இது வரைக்கும் எனக்கு காப்பி பண்ணிடும். இப்படி காப்பி பண்ணும். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணுறேன், ரன் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், எனக்கு இங்கே போய் பார்த்தீங்கன்னா காப்பி ஆகிருக்கும். ஸோ இந்த ஈவெண்ட் தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் நமக்கு காப்பி ஆகுது டேட்டா. ஓகேங்களா. இப்போ காப்பி பண்ணினதுக்கப்புறம் நம்ம டேட்டாவை இந்த 3 ஷீட்டுக்கும் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ காப்பி பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஷீட் 2 இருக்குங்களா, SH2ங்கிறது நம்ம ஆல்ரெடி ஆப்ஜெக்ட் செட் பண்ணிட்டோம் ஷீட் 2க்கு. ஸோ ரேஞ்ச் ஆஃப் நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன், இந்த ஷீட் 2ல் A4 செல்லில் நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா. நீங்கள் அதர்வைஸ் எங்கே வேணுமோ நீங்கள் அங்கே கொடுத்துக்கலாம். நான் A4ல் வந்து கொடுக்குறேன், கிளியர் விசிபிள் இருக்குங்கிறதுக்காக. A4 ரேஞ்சில் டாட் பேஸ்ட்டு ஸ்பெஷல் பேஸ்ட் கோலன் எக்ஸல் பேஸ்ட் வேல்யூஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ட்ரூ. இதுதான் கோடு. இதுக்கப்புறம் இதை அப்படியே நான் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணிவிட்டு அகைன் நான் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பேஸ்ட்டு ஸ்பெஷல் இருக்கீங்களா, இங்கே பேஸ்ட்டு எக்ஸல் இந்த இடத்துல மட்டும் நான் என்ன பண்ணுறேன், பேஸ்ட்டு ஃபார்மேட்ஸ். ஓகேங்களா. டிரான்ஸ்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் ட்ரூ கொடுத்துட்றேன். தட் மீன்ஸ் இப்போ நீங்கள் டிரான்ஸ்போஸ் இங்கே வந்து ஃபால்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வேல்யூ மட்டும் கொண்டு போயிட்டு அங்கே பேஸ்ட் பண்ணும். அதே மாதிரி ஃபார்மேட்டை கொண்டு போயிட்டு கரெக்டாக அப்ளை பண்ணும். இங்கே ஃபால்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த 2 பிளேஸ்லேயும் நம்ம இப்போ ட்ரூ கொடுத்துருக்கனால என்ன ஆகும்னா ஃபார்மேட்டை வேல்யூஸை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபார்மேட்ஸ் அப்ளை பண்ணும். அதுக்கப்புறம் அதை வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணும். இதுதான் வந்து லாஜிக்கு. ஒன்ஸ் இது வந்து ஷீட் 2ல் இந்த ஈவெண்ட் நடக்கும். இப்போ அகைன் அதே SH2 டாட் காலம்ஸ் ஆஃப் ஏலேருந்து G வரைக்கும் நான் வந்து என்ன பண்ணுறேன், ஆட்டோ ஃபிட் பண்ணுறேன். இது எதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், சிம்பிளாக வந்து இப்போ செகண்ட் ஷீட்டில் எம்டிஆர் இருக்குது. நான் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஷீட் இருக்குங்களா, இங்கே வந்து பாருங்கள், இப்போ F8 ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே லாஸ்ட் ரோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 7th ரோ. இப்போ எனக்கு A1ல் இருந்து என்டையர் ஏ காலமில் இந்த லாஸ்ட் ரோ வரைக்கும் எனக்கு காப்பி பண்ணும். பாருங்கள், அந்த லாஸ்ட் ரோன்றது நமக்கு டைனமிக்காக வரணுங்கிறதுக்காக தான் நம்ம லாஸ்ட் ரோ கொடுத்துருக்கோம். நீங்கள் கீழே நேம் ஆட் பண்ணாலும் அதையும் சேர்த்து நமக்கு காப்பி பண்ணிக்கும். லாஸ்ட் வேல்யூ அதுக்கு நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ காப்பி பண்ணதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், இது நான் லிட்டில் மினிமைஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நான் F8 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு அந்த ஷீட்டை ஆக்டிவேட் பண்ணாமலே நமக்கு பேஸ்ட் பண்ணிடும் அங்கே போயிட்டு. ஏன்னா நம்ம வந்து ஆப்ஜெக்ட் செட் பண்ணிட்டோம். நம்ம ஆப்ஜெக்ட் செட் பண்ணுறதுனால என்ன ஒரு யூஸ்னால் நம்ம ஷீட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணி போய் பேஸ்ட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள், செகண்ட் ஷீட்டில் போயிட்டு வேல்யூ வந்து பேஸ்ட் ஆகிடுச்சு. ஃபார்மேட் எதுவும் அப்ளை ஆகலை. இப்போ பாருங்கள், அகைன் வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த லைன் கிராஸ் ஆகும்போது எனக்கு டிரான்ஸ்போஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டும் அப்ளை ஆகிருக்கும். இப்போ போயிட்டு நீங்கள் செகண்ட் ஷீட்டில் விசிபிள் பண்ணுங்கள், ஃபார்மேட் அப்ளை ஆகிடுச்சு. இங்கே பாலகுமார்ன்ற நேம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹிடனில் இருக்குது. ஸோ அதை ஆட்டோ ஃபிட் கொடுக்கறதுக்காக தான் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஏ காலம்லேருந்து G காலம் வரைக்கும் ஆட்டோ ஃபிட் கொடுத்துருக்கோம் இந்த ஷீட் 2ல். இங்கே பாருங்கள், பிகாஸ் நமக்கு G வரைக்கும் வேல்யூ இருக்குது. அதனால் நம்ம வந்து
ஆட்டோ ஃபிட் அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து அங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இந்த லைன் கிராஸ் ஆனவுடனே எனக்கு ஆட்டோ ஃபிட் ஆகிடும். இப்போ பாருங்கள் ஆட்டோ ஃபிட் ஆகிருக்கும். இங்கே போயிட்டு பாருங்கள் பாலகுமார்ன்ற நேம் கரெக்டாக நமக்கு விசுவலைஸ் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு இது பர்ஃபெக்டாக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்திருக்கும். இப்போ ப்ரோக்ராம் வந்து எண்ட்ஸ் அப் ஆகிடுச்சு. ஒரு இதுக்கு தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள் ஷீட் 4 ஷீட் 3க்கு வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் இந்த பிளிங்கிங் மோடு டிசேபிள் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கோடு க்ரியேட் பண்ணோம். இப்போ பாருங்கள் இந்த செலெக்ஷன் மோடு நமக்கு டிசேபிள் ஆகணும் இல்லைங்களா? அதுக்கு வந்து நம்ம அப்ளிகேஷன் டாட் கட் காப்பி மோடு ஈக்குவல் டு ஃபால்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ஷீட் 2க்கு நம்ம 3 லைன் க்ரியேட் பண்ணோம் இல்லைங்களா? இதை நான் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் பாட்டமில். சிம்பிள் தான். இதை வந்து ஷீட் 3 அந்த ஆப்ஜெக்ட் செட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஷீட் 3 நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து ஷீட் 4 நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நமக்கு என்ன ஆகும்னா, இதே ஈவெண்ட்டு இந்த 3 லைன்ஸ் வந்து ஷீட் 2க்கு வந்து போய் இந்த ஈவெண்ட்டை நடக்கும். அதே மாதிரி இங்கே வந்து ஷீட் 3க்கு போகும், ஷீட் 4க்கும் போகும். ஒன்ஸ் ஷீட் 4ல் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் இன்கேஸ் நமக்கு அந்த ஷீட் ஆக்டிவேட் ஆனிச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் இந்த ஃபைனலாக இந்த ஈவெண்ட் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல நான் வந்து அப்ளிகேஷன் டாட் கட் காப்பி மோடு ஈக்குவல் டு ஃபால்ஸ் கொடுக்குறேன். எதுக்காகனா என்னோட இந்த காப்பி பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த செலெக்ஷன் மோடு வந்து எனக்கு டிசேபிள் ஆகணும். அதுக்காக நான் கொடுக்குறேன். ஒன்ஸ் இதானதுக்கப்புறம் என்னோட sh1 டாட் ஆக்டிவேட் கொடுக்குறேன். எனக்கு என்னென்னா அந்த ஃபர்ஸ்ட் ஷீட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். இன்கேஸ் நமக்கு அந்த 4th ஷீட் ஆக்டிவேட் ஆகிருந்ததுன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் சம்டைம் அங்கே போயிடும். ஸோ அந்த மாதிரி போணுச்சுன்னா நமக்கு வந்து மறுபடியும் நான் வந்து ஆக்டிவேட் கொடுக்குறேன். ஆக்டிவேட் கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஷீட்டில் ரேஞ்ச் ஆஃப் A1 டாட் செலக்ட் கொடுத்துக்கிறேன். A1 செல்லில் ஒன்ஸ் எனக்கு இந்த இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் இந்த A1 செல்லில் வந்து எனக்கு கர்சர் செலக்ட் ஆகி நின்றோம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் பாக்ஸ் வந்து நான் இங்கே கொடுக்க போகிறேன். MSG பாக்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டேட்டா டிரான்ஸ்போஸ்டு சொல்லி நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் இவ்வளோதான். இந்த கோடு வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ இந்த மாடியூல் 2ல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா காப்பி டிரான்ஸ்போஸ் அப்படின்ற மேக்ரோ. இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த பட்டனில் வந்து அசைன் மேக்ரோவில் போயிட்டு நம்ம ஆல்ரெடி காப்பி பேஸ்ட் டிரான்ஸ்போஸ்னு இருக்குது மாடியூல் 1ல். இது மாடியூல் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காப்பி டிரான்ஸ்போஸ்ன்றதை நம்ம மேக்ரோ நேமு நான் அசைனில் போயிட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ நமக்கு செகண்ட் மாடியூலில் இருக்கிற அந்த காப்பி டிரான்ஸ்போஸ் அப்படின்ற அந்த மேக்ரோ வந்து லிங்க் ஆகிடுச்சு. இப்போ நான் அந்த இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு இந்த ஈவெண்ட்டு நடக்கும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், இந்த செகண்ட் ஷீட்டில் இருக்கிற டேட்டாவை டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ தேர்ட் ஷீட்டில் நமக்கு எதுவும் கிடையாது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் இங்கே டிரான்ஸ்போஸ் கொடுக்குறேன். எனக்கு பர்ஃபெக்டாக வந்து டிரான்ஸ்போஸ் ஆகிடுச்சு. ஆல் டேட்டா டிரான்ஸ்போஸ்ன்னு சொல்லி வந்துடுச்சு. இங்கே போயிட்டு நீங்கள் இங்கே செக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும் வித் ஃபார்மேட்டோட டிரான்ஸ்போஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போ இதில் ஒன் மோர் இதை நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள் நம்ம இந்த மேக்ரோ கிளிக் பண்ணும்போது அந்த பிளிங்கிங் மோடு வந்து நமக்கு வியூ ஆகுது. அந்த ஸ்க்ரீன் அப்டேட்டிங் ஆகுறது நமக்கு வியூ ஆகுது. பாருங்கள் இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், ஸ்க்ரீன் அப்டேட் ஆகுது. ஸோ இதை நான் அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த கோடில் போயிட்டு பிகினிங்லேயே நான் வந்து என்ன பண்ணுறேன், இங்கே ஆப்ஜெக்ட் செட் பண்ணியிருக்கீங்களா, வேரியபிளுக்கு அடுத்தது அப்ளிகேஷன் டாட் டிஸ்பிளே அலர்ட் ஈக்குவல் டு ஃபால்ஸு. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் அப்ளிகேஷன் டாட் ஸ்க்ரீன் அப்டேட்டிங் ஈக்குவல் டு ஃபால்ஸு. இந்த 2 லைனை வந்து நான் பிகினிங்கில் வந்து டிசேபிள் பண்ணிக்கிறேன். அதாவது ஃபால்ஸ் கொடுத்துட்டோம்னா நமக்கு அப்டேட் ஆகாது. ஒன்ஸ் கோடு எல்லாமே ரன் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மெசேஜ் பாக்ஸுக்கு முன்னாடி போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ட்ரூவாக அதை எனேபிள் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் என்டையர் ப்ரோக்ராம் வந்து நமக்கு ரன் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணுறேன், அதை எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ இது நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் லெவலில் போகும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்ட் 198ல் கூட நம்ம இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அது வந்து ஒரு ப்ராஜெக்டே நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? பார்ட் 198ல் ஆட்டோமேஷன் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள் இந்த கோடை வந்து நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எப்படி நடக்குதுன்னு பாருங்கள், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ நான் ஆல்ரெடி இருக்கிற டேட்டா செட்டை வந்து
delete பண்ணிக்கிறேன் எல்லா ஷீட்லயும். ஓகேங்களா? இப்போ delete பண்ணதுக்கு அப்புறம் இப்போ கிளிக் பண்றோம் பாருங்க, எந்த ஸ்கிரீன் அப்டேட்டிங் நமக்கு வியூ ஆகாது. டைரக்டா நமக்கு ஆல் டேட்டா டிரான்ஸ்போஸ்ட்னு வந்துருச்சு. இப்போ போயிட்டு நம்ம இங்க செக் பண்ணோம்னா பெர்ஃபெக்ட்டா நமக்கு டிரான்ஸ்போஸ் ஆயிடுச்சு. ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அலர்ட் வரும். அப்டேட்டட் வீடியோஸ் இன்ஸ்டண்ட்டாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.